இந்தியாவில் ஆதார் அட்டை மிகவும் முக்கியமான அடையாள ஆவணமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வங்கி கணக்கு தொடங்குவது, மொபைல் சிம் வாங்குவது, ஹோட்டலில் ரூம் பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு ஆதார் அவசியமான ஆவணமாக உள்ளது. ஆனால் இனிமேல் பிறந்த தேதிக்கான, அதாவது டேட் ஆஃப் பர்த்கான அதிகாரப்பூர்வ ஆவணமாக ஆதார் அட்டையை பயன்படுத்த முடியாது என்று UIDAI முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆதார் பதிவு செய்யும் போது பலர் தங்களது முழு பிறந்த தேதியை அல்லாமல் பிறந்த ஆண்டை மட்டும் வழங்குகின்றனர். அப்படிப்பட்ட சூழலில் கணினி தானாகவே அந்த ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதியை பிறந்த நாளாக பதிவு செய்கிறது. இதனால் அந்த தகவல் துல்லியமானதாக இருக்காது. இதுவே தற்போது இந்த புதிய மாற்றத்திற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வயதை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் பென்ஷன், அரசு நலத்திட்டங்கள் போன்றவற்றில் ஆதார் மட்டுமே போதுமானதாக இருக்காது. புதிய வேலைக்கு சேரும்போது வயது சரிபார்ப்பு, பாஸ்போர்ட் விண்ணப்பம், இன்சூரன்ஸ் பாலிசி பிரீமியம் கணக்கீடு, நீதிமன்றம் மற்றும் உயில் போன்ற சட்ட ஆவணங்களிலும் ஆதார் மட்டுமே ஏற்கப்படாது. இந்த தேவைகளுக்காக இனிமேல் பிறப்புச் சான்றிதழ், உயர்நிலை பள்ளி மதிப்பெண் பட்டியல் அல்லது பள்ளிச் சான்றிதழ், பாஸ்போர்ட், பான் கார்டு போன்ற ஆவணங்களை பயன்படுத்த வேண்டும். ஆதாரை புகைப்படம் மற்றும் முகவரி அடையாளத்திற்கு பயன்படுத்தலாம். ஆனால் பிறந்த தேதி தொடர்பான இடங்களில் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழை தயாராக வைத்திருப்பது அவசியம். இதன் மூலம் தேவையற்ற சிக்கல்கள் தவிர்க்கப்பட்டு பணிகள் தடையின்றி எளிதாக நிறைவேறும்.